4 வருஷம் காதலிச்சவனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா கல்யாணத்துக்கு அடுத்த நாளே அவ கையில கிடைச்ச ஒரு நியூஸ் பேப்பர் அவ வாழ்க்கையை மாத்திரும்னு அவ நினைச்சதில்ல. அது ஒரு மனிதனோட மரண செய்தி. அதோட அவ வாழ்க்கைக்கும் தான். அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தேதியோட. அவ கல்யாணம் பண்ணது யாரு? இந்த வீடியோவை முழுசா கேளுங்க. 4 வருஷம் ஒரு பொண்ணு பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வீட்டுல ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். அந்த பொண்ணு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயுமே அனுப்பல. வீட்டுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பையன் ஒரு அனாதை. அவங்க பேரண்ட்ஸ் கூட பயந்து அவ ரூம்லே தான் இருந்தா. ஆனா காதலுக்கு பூட்டு போட முடியுமா? ஒரு நாள் இரவு அவ எப்படியும் தப்பிச்சு வெளியே வந்துட்டா. அவ விரும்பின பையனோட அவ கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. அந்த நாளுக்கு அப்புறம் அவ வீட்ல இருந்து யாருமே அவகிட்ட பேசல. இவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணவதான் இவளோட முழு உலகமும். ஆனா அந்த சந்தோஷங்கள் ரொம்ப நாள் அவளுக்கு நினைக்கல. முதல் சில நாட்கள் நல்லாவே இருந்துச்சு. ஆனா சில நாட்களுக்கு பிறகு அவனோட நடத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு. சில நேரம் நார்மலா இருப்பான், சில நேரம் ரொம்ப சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதாவது இவளை திட்டல அடிக்கல, ஆனா அவன் பாக்குறது பேசுறது எல்லாமே ஒரு மாதிரி வினோதமாவே இருந்திருக்கு. அதுவும் முக்கியமா அந்த வீட்டுல ஒரு கடவுள் படம் கூட இல்ல, ஒரு பூஜை அறை கூட இல்ல. இத பத்தி இவ கேட்டப்பலாம் அவன் ஒரு கோபத்தோட பதில் சொன்னான். இந்த வீட்டுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அந்த ஒரு நொடி அவ இத்தனை நாள் பார்க்காத அந்த முகத்தை அவனோட பார்த்தா. அதுவும் தினமும் டார்ப்பா மிட் நைட் அப்போ அவன் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறான். ஏன்னு கேட்டா இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி இருக்குன்னு சொல்றான். அதே மாதிரி ஒவ்வொரு இரவும் எப்போ கேட்டாலும் நைட் டியூட்டி, நான் வேற வேலை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பதில் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவளுக்கு எதுவுமே புரியல. ஒருவேளை இவ 4 வருஷம் காதலிச்சு அப்போ பார்த்த முகம்தான் பொய்யா, இப்ப இருக்கிறதா உண்மையா? ரொம்ப குழப்பமா இருக்கா. அப்பப்ப வீட்டுக்கு பேச நினைச்சாலும் யாரும் அவகிட்ட பேசல. ஏன்னா அவ ஓடி போனவ தானே. ஒரு நாள் அவ அந்த வீட்டை சுத்தம் பண்ணணும்னு நினைச்சா. அப்போ அவளுக்கு வித்தியாசமா ஒரு பழைய நியூஸ் பேப்பர் துண்டு கிடைச்சது. அந்த நியூஸ் பேப்பரை அவ திறந்து பார்த்தா. அங்கேயே அவ மூச்சு ஒரு நிமிஷம் நின்றுச்சு. ஏன்னா யாருமே பார்க்க கூடாத ஒரு நியூஸ அவ பார்த்திருக்கா. அந்த நியூஸ் பேப்பர்ல அவளோட ஹஸ்பண்டோட முகம் இருந்துச்சு. அதற்கும் கீழே ஒரு மரண அறிவிப்பு. அதாவது அவன் கணவனோட மரண அறிவிப்பு தான் அந்த பேப்பர்ல இருக்கு. அந்த தேதியை பார்த்தா கடைசியா இவங்க கல்யாணத்துக்கு முந்தின நாள் அவன் இறந்திருக்கிறதா அந்த செய்தித்தாள்ல குறிப்பிட்டிருக்கு. அவ கைகள் நடுங்கிடுச்சு. அவ மூச்சே ஒரு நிமிஷம் நின்றுச்சு. இப்ப நான் யார் கூட இருக்கேன், நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், அவன் மனுஷனா பேயா, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அப்படியே மூச்சு திணற திணற அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா இப்ப அவளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. அவ நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடினா. ஆனா அவங்க அண்ணன் அந்த வீட்டை விட்டு அவளை துரத்திட்டான். ஏன்னா அவன் சொன்னப்ப கேட்காம தானே இவனை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த விரக்தியிலே இவ பயந்துட்டு எங்க போறதுன்னே தெரியல. சரி, எப்படியும் தைரியமா ஒரு முடிவெடுத்தா. அவன் வேலை செய்யற ஆபீஸ்க்கு போய் அவனை பத்தி விசாரிப்போம், அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல அப்படின்ட்டு இவன் அந்த நியூஸ் பேப்பர் கையில எடுத்துட்டு வேகமா ஓடுறா. அவங்க வேலை செய்யற ஆபீஸ்க்கு போய் அவன் புருஷனை பத்தி கேக்குறா. ஆனா அங்க வந்த ஒரு பதில், இங்க அப்படி யாரும் இப்ப வேலை பார்க்கல அப்படின்னு. இவ காலை பலவீனம் ஆயிடுச்சு. அத நினைச்சது உண்மைதான். அவ பேயேதான். ஆமா, கல்யாணத்துக்கு முந்தின நாள் அவ இறந்திருக்கான், இப்போ இல்ல. ஏன்னா இவங்க வேலை செய்யற இடத்துக்கு போய் கேட்டாலும் அந்த மாதிரி ஒருத்தன் இப்ப இல்லைன்னு தானே சொல்றாங்க. இவ பயத்துல வேற எங்க போறதுன்னே தெரியாம அதே வீட்டிலே திருப்பி போய் உட்காந்துருக்கா. அந்த இரவு அவன் வேலைக்கு போனதும் அவளோட துணி எல்லாம் பேக்ல எடுத்து வச்சுட்டா. கொஞ்சம் பணமும் அவன்கிட்ட இருந்து வாங்கி வச்சுட்டா. வீட்டை விட்டு வெளியே வந்தா. ஆனா அவ வெளியே வரப்ப ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அவன் அன்னைக்கு வேலைக்கு போல, கதவுக்கு பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்திருக்கான். இவன் காலடி எடுத்து வெளியே வச்சதும் அவன் திடீர்னு அவன் முகத்தை காட்டினதும் இவன் மயங்கி அங்கிருந்து விழுந்துட்டா. அடுத்த நாள் காலையில கண்ணு திறந்தா. ஆனா வேற எங்கேயுமே போல, அதே வீட்லயே அதே படுக்கறையில படுத்திருக்கா. ஆனா அந்த நியூஸ் பேப்பர் இப்ப அவனோட கையில இருக்கு. அவன் அவன் கண்ணு முழிச்சதும் அவன் புருஷன் என்ன கேக்குறானா, என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா அப்படின்னு கேக்குறான். அவ பயத்துல இல்லையே, எதுவுமே கேட்க தேவையில்லையே அப்படிங்கிறான். உடனே அவன் அந்த நியூஸ் பேப்பர் அவகிட்ட காட்டுறான். ஆமா, இத பத்தி நானே கேட்கணும்னு நினைச்சேன், இந்த போட்டோல இருக்கிறது யாரு, நீங்க தானே அப்படின்றா. ஆனா அவன் இல்ல, இது என்னோட ட்வின் பிரதர், நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஆனா சின்ன வயசுல எங்க அண்ணன் தொலைஞ்சிட்டான், அதனால அவனை ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் இறந்ததே கல்யாணத்துக்கு நாள் தான் எனக்கு தெரியும்னு அவன் இவகிட்ட புதுசா ஒரு கதையை சொல்றான். ஆனா இத்தனை நாள் அவ குடும்பத்தை பத்தி எதுவுமே அவன் சொன்னதே கிடையாது.
திடீர்னு ஒரு ட்வின் அண்ணன் இருக்கிறத பத்தி அவன் பேசுறா. ஏன் இந்த வீட்டுல பூஜை அறை இல்லைன்னு கேட்டப்ப கூட, ஆமா எனக்கு குடும்பம் இல்ல, கடவுள் இருந்தா எனக்கு ஒரு குடும்பம் வந்திருக்கும்ல, அந்த கோவத்துலதான் நான் பூஜை அறையை வைக்கல, அதனாலதான் உன்கிட்ட அன்னைக்கு கோபமா பேசணும்னு சொல்றான். இது எதுவுமே அவளுக்கு நம்புற மாதிரி இல்ல. ஆனா பேப்பர்ல இருந்த பேரும் இவனோட பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்ப அவன் இன்னொன்னும் சொல்றான். அவனோட ட்வின் பிரதரோட பேரை தான் ரொம்ப பாசமா இருந்து அந்த பேரை இவன் எடுத்து வச்சுக்கிட்டான் அப்படின்றதையும் இவன் சொல்றான். அப்புறம் இவ வேலைக்கும் போய் கேட்டிருக்கா இல்லையா, நீங்க அங்க வேலை செய்யலையாமே, நீங்க இத்தனை நாள் நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு போனீங்கல்லன்றப்பையும் அதுக்கும் அவன் ஒரு பதில் ரெடியா வச்சிருக்கான். ஆமா, நான் ஆபீஸ் விட்டு வேலை மாறிட்டேன், அதை உன்கிட்ட சொல்லலாம் தான் நேத்துக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு கதவு கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே இங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணி அந்த பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்ட. அதனாலதான் அந்த சர்ப்ரைஸ எப்படி ஓபன் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுன்னு அவன் சொல்றான். இது அவளுக்கு ஹாரர் ஸ்டோரியா இருந்திருக்கு. ஆனா இவனுக்கு அது ஒரு ஃபன்னான ஸ்டோரியா மாறி இருக்கு. இவன் சிரிச்சுட்டே, இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா, இதுக்கெல்லாமா இப்படி பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். ஆனா அந்த நாள் முதல் அவளுக்கு இன்னும் ஒரு டவுட் மட்டும் போகல. நேத்து கேட் முன்னாடி அவனுக்கு எப்படி தெரியும் நான் வெளியே வருவேன்ட்டு? இவன் உண்மையிலே அவனோட ட்வின் பிரதரா, இல்ல இவன் இறந்துட்டு அப்படி ஒரு போய் சொல்றானான்றத இன்ன வரைக்கும் அவளால கண்டுபிடிக்க முடியல. சில உண்மைகள் தெரிஞ்சாலும் பயம் போகாது, சில சந்தேகங்கள் உயிரோடவே தான் துரத்தும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.